நிலையும் காதப்படாது திடீரென்று ஒரு அடிவாடு போதில் தட்டுப்பாடு கதைக்கணும் உண்மையாக பையா துப்புரவாயில் வாய்க்கு இதுகண்டைக்கு கியூ அங்கே கூடிட்டு பார்த்தீங்களா இங்கே வந்துருக்கோம்னா பள்ளியங்காட்டு பெட்ரோல் செட்டுக்கு பார்த்தீங்க எவ்வளோ பெரிய கூட்டம் பண்ணிட்டு பாருங்க. காலையிலேயே தொடங்கின கூட்டம். மோட்டார் சைக்கிள் மட்டும் இல்லை, ஆட்டோ எல்லாம் நிற்கிது கூட. ஃபேன் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டீங்க. நம்ம பெட்ரோல் எக்ஸ்ட்ரா வாங்கிடுங்க. ஆட்டோ கார் எல்லாம் நிற்கிது லைனில். இவ்வளோ பெரிய லைன். இப்படியெல்லாம் லைன் நிற்கிது வரும். இவ்வளோ தூரத்துக்கு லைன். கார் எல்லாம் நிற்கிது. புது ஆட்டோலாம் நிற்கிது பாருங்க. இந்த லைன் முடிகிற அளவுக்கு அந்த லைன் முடிய மோட்டார் லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க. சைக்கிள் எல்லாம் தெரியும். மீண்டும் இப்படியான ஒரு லைனை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆனால் பெட்ரோல்கள் வறுமையாக அரசாங்கம் அதிகம் அமைத்தது மீண்டும் இப்படியான லைன் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் எந்த பெட்ரோல் பெட்ரோல் முடிந்ததற்கான அறிகுறிகள் இல்லை. ஆனால் மக்களின் பதற்றமோ தெரியவில்லை. பயம் போன்றவற்றால் இவர்கள் இந்த பெட்ரோல் நிலையங்களை நாடுகிறார்கள். தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சிலர் பெட்ரோல் அடிக்காமல் இருந்த ஆட்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கிறது.
போலீசாரும் வந்து கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள். எப்படி இந்த லைனில் எவ்வளோ தூரம் நிற்கிறீங்க, எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? காமடத்தியாலத்து மாரி நிற்கிறீங்க. டே பெட்ரோல் அடிக்கலாம், பெட்ரோல் தட்டுப்பாடு அதைக்கணும். உண்மையாக பையா துப்புரவாயில் வாய்க்க எப்படியும் அடிக்கணும். யாழ் நகரப்பகுதிக்கு வந்திருக்கேன். யாழ் நகரப்பகுதியிலையும் ஆட்டோ மோட்டார் எல்லாம் நிற்கிது பாருங்கள்லாம். இல்லை பெட்ரோல் அடிக்கண்டைக்கு கியூ அங்கே கூடிட்டு இருக்கு. அரிசையில் ஏராளமான மக்கள் காத்துருக்குறாங்க. ஆனால் போத்துல எல்லாம் வாங்கிட்டு போகிறேன் வேறு. கேனில் போத்துலேயும் குடிக்கணுமே. மட்டுப்படுத்தவில்லை, எவ்வளவு கண்டாலும் அடிக்கிறார்கள். எவ்வளோ ரூபாய்க்கும் அடிக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கும் காசுகளுக்கு அடித்து விடுகிறார்கள். அதனால் பெரிய தட்டுப்பாடு என்று கூற முடியாது. ஆனால் மக்கள் முந்தி அடித்து ஈராக் பிரச்சனை முன்னிறுத்தி அவர்கள் அந்த லைனில் நிற்கக்கூடியதை காணப்படக்கூடிய ஏற்கனவே அனுபவப்பட்டவர்கள் தானே. அதனால் லைனில் நின்று வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பெட்ரோல். பெரிய அளவில் ஒரு பயப்படுற வேண்ட அவசியம் இல்லை. ஆனால் அடித்து வைக்கிறது நல்லதுதான். ஆனால் தேவைக்கு அதிகமாக அடித்து வைத்து தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என கூறிக்கொள்கின்றோம். ஒரு பதற்றமான நிலையும் காணப்படுது. திடீரென்று ஒரு அடிவாடம் ஒன்று நடந்திருக்குது. அது மக்கள் வீதியில் இருக்கிறார்கள். ஒரு ஆட்டோ சாரதி ஒருவர் தாக்கி விட்டார்.